வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹரியாலி தவா சிக்கன் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம அவுட்டோரில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டிங்காக செய்ய போகிறோம். நம்ம டிக்கா செஞ்ச மாதிரி. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கான அவுட்டோர் ஸ்பேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் தோட்டத்தில் ஏதாவது ஒரு இடம் இருந்ததுன்னா அது மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுப்புக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அது மேலே தோசைக்கல்லை வைக்கிறோம். தவா சிக்கன் அப்படிங்கிறதுனால தோசைக்கல்லை வச்சு நம்ம அடுப்பில் தீ போட்டதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஹரியாலி சிக்கனை அப்படியே எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அது மேலே அப்படியே போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வேகட்டும். ஹரியாலி சிக்கன் அப்படிங்கிறது க்ரீன் சாஸில் மேரினேட் பண்ணி பண்ணுறது தான். இது நம்ம சவுத் இந்தியாவில் அவ்வளோவா ஃபேமஸ் கிடையாது, பட் நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம எப்படி ரெட் கலர் சிக்கன் அவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படைசிங்காக ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமோ, அதே மாதிரி இது அதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஹரியாலி சாஸ்க்கான ரெசிபி நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஹரியாலி சிக்கன் டிக்கா. அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம சிக்கன் தவாவில் நல்லா வெந்துட்டுருக்கு. அந்த சாஸில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே வேகணும். நீங்கள் முடிஞ்சால் சிக்கன் பீசஸில் நைஃப் வச்சு ஒரு 2-3 கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே போய் இறங்கி இன்னும் நல்ல டேஸ்டியாக செம்மையாக வரும். ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இதை வீட்டில் செய்கிறது. எப்படி இருக்குமோன்னு நினச்சோம், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. சீரியஸாக சொல்கிறேன். நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இதில் வித்தியாசமாக நம்ம எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. நீங்கள் ஹரியாலி சிக்கன் டிக்கா போய் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது மோஸ்ட்லி ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சு. சிக்கனும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு மூடி ஒன்று போட்டு இது மேலே மூடி வச்சிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். பாருங்கள், இதில் ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி டிஷ் நம்ம வெளியில் இந்த மாதிரி வச்சு செய்கிறது, அவுட்டோரில் பண்ணுறது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட வெளியில் உட்காந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிது அப்படின்னா ஒரு சின்ன செட்டப் தான் உங்களோட கார்டன் ஏரியாவில். அதில் நீங்கள் பண்ணி நீங்கள் இது மாதிரி நல்ல ஃபுட்டை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது ரெடின்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்து பார்த்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஹரியாலி தவா சிக்கன். அவ்வளோ சூப்பராக செம்ம ஸ்மெல்லோட அவ்வளோ செம்ம டேஸ்டியோடு இருக்க போது. இதை நம்ம இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண போகிறோம். சர்விங்க்கு தேவையான கார்னிஷிங் நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம டொமேட்டோ, கேப்சிகம், அப்புறம் லெமன் அண்ட் கொஞ்சம் ஹரியாலி சாஸ் இதெல்லாமே வச்சு நம்ம இன்றைக்கி கார்னிஷ் பண்ண போகிறோம். இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு கர்டோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வீட்டில் கர்ட் இல்லை. ஓ மை காட், அந்த லாஸ்ட் பீஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது. அவ்வளோதான், ரெடி, முடிஞ்சது. இப்போ கார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளேட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வா, அவ்வளோதான், நம்மளோட ஹரியாலி தவா சிக்கன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க.